மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நாம் என்ன செய்யணும், நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் நம்மிடம் இருக்கிறத பார்க்கணும். சிலர் இந்த உணவை சாப்பிடுங்க, இந்த உணவை சாப்பிடாதீங்கன்னு சொல்றதும், யோகா பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, வாசி யோகம் பண்ணுங்க நிறைய விஷயங்களை சொல்லும் போதும் நம்ம எல்லார் மனதிலும் ஒரு கிளேஷம் உருவாகும். ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாதே, நான் எங்க போய் கத்துக்கிறது, என்ன பண்றது அப்படின்னு. நம்முடைய சித்தர்கள் அந்த மாதிரி தான் நிறைய யோசிச்சாங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நம்முடைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் போது அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை அது என்னன்னு புரிந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில அவர்களுக்கான அறிவு சார்ந்த வளர்ச்சி இல்லாமல் போகும்போது எவ்வாறு இந்த மருத்துவத்தை தலைமுறையாக நாம் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கவலை சித்தர்களுக்கு இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்ப சித்தர்களாக இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, பழக்க வழக்கங்கள் மூலமாக மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை, ஆரோக்கிய பாதையை இரண்டாக பிரிக்க சொல்றாரு. ஒன்னு, வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத தினச்சரியை, ரிதுச்சரியை மற்றும் ராத்திரி சரியைன்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களாக பிரித்து, அதாவது காலை முதல் மாலை வரை ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இரவு முதல் காலை வரை ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எல்லாத்துக்கும் மேல காலநிலை மாறுபாடுகள்னு சொல்லக்கூடிய கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம், முன்வேநீர்காலம், முன்மழைக்காலம், இளவேநீர்காலம்னு வரும்போது இந்த ஒவ்வொரு காலநிலையும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை பொறுத்து எந்த வழிமுறைகளை பின்பற்றினால் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற அடிப்படை தத்துவங்களை ஆயுர்வேதத்துல, சித்த மருத்துவத்துல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரிய மருத்துவத்திலும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில இன்றைக்கு நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய 3 விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். இந்த 3மே பாத்தீங்கன்னா மனிதன் தினசரி செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. அதாவது அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் தினசரி காலையில் செய்து கொள்ள வேண்டிய கடமைகள்ல ஒன்று என்ன தெரியுமா? எண்ணெய் தேய்த்து குளிப்பது. இரண்டாவது கர்ணபூரணம்னு சொல்லக்கூடிய காதுக்கும் மூக்குக்கும் மருந்து விடக்கூடிய நசியம்னு சொல்லக்கூடிய சிகிச்சை. மூன்றாவது, இது எதுவுமே செய்யலையா, ஒன்னும் இல்லைனாலும் அம்மாவுடைய வயிற்றில் நாம் இருக்கும்போது நம்முடைய எல்லா சத்துக்களையும் நமக்கு கொண்டு சென்று நம்முடைய உடல் உருவாக்கிய கழிவுகளை அம்மாவுடைய உடலுக்குள் கொண்டு சென்று சுத்தி செய்த இந்த தொப்புளையாவது பத்திரமாக பார்த்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய 3வது கடமை. எண்ணெய் குளியலுடைய சிரேஷ்ட குணத்தை பற்றியும், எண்ணெய் குளியல் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்களை பற்றியும் நிறைய நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை நோயில் ஆரம்பிச்சு, இதய நோயில் ஆரம்பிச்சு, தோல் நோயில் ஆரம்பிச்சு, ஏன் மனநோயில் ஆரம்பித்து எதுவுமே வரக்கூடாதுன்னா எண்ணெய் தேய்த்து குளித்தாலே போதுங்கிறத சொல்லியிருக்கேன். விளக்கெண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது, நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது, தேங்காய் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நசியம் கர்ணபூரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னதான் மூக்குல சொட்டு மருந்து விடுறது, காதுக்கு சொட்டு மருந்து விடுவது ஒரு சிகிச்சையாக பார்க்கப்பட்டாலும் இன்றைக்கு நம்ம வழக்கத்துல அதை செய்ய முடியாது. அப்போ தொப்புளில் எண்ணெய் வைக்கக்கூடிய அழகான ஒரு முறை, அதை பற்றி தான் இன்றைக்கு உங்ககிட்ட பேச போறோம். முதல்ல இந்த தொப்புள்ள எண்ணெய் வைப்பது அப்படிங்கிறது ஏன் முக்கியமானது அப்படின்னு நான் சொல்றேன். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 18,000 நரம்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் கண்ணுக்கு தெரியக்கூடியதை மட்டும்தான் அவங்க உறுப்புன்னு சொல்லுவாங்க. எலும்பு சொல்லுவாங்க, தசை சொல்லுவாங்க, இரத்த குழாய் சொல்லுவாங்க, தசை நார் சொல்லுவாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீனியல் உறுப்பை பத்தி மட்டும்தான் சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றாங்க பீனியல் உறுப்புக்கு கீழே ஒரு உறுப்பு இருக்கு, அதை இப்பதான் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரக்சரலா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் மாடர்ன் மெடிசன் இன்னைக்கு சொல்றோம். ஆனா ட்ரெடிஷனல் மெடிசன் அப்படி கிடையாது. 3 தோஷங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, 7 தாதுக்கள் கண்ணுக்கு தெரியுது, 7 சக்கரங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, 5 அவயங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, 108 வர்மங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனா இவை அனைத்தும் இயங்குகிறது அப்படிங்கிற அறிவியலை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஒரு இடத்துல எலும்பு உடையது, வலி வருது, சரி.
ஆனா எதுவுமே இல்லாம வெளிவரும்போது மூச்சு பிடிப்பு ஏற்படுது, சரி. ஆனா ஸ்கேன் பண்றேன், எக்ஸ்ரே எடுக்கிறேன், உனக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்ப மூச்சு பிடிப்பு அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை நாம் உணர்றோம் இல்லையா, வலியை நம்ம உணர்றோம் இல்லையா. இதை பற்றியும் சொல்லி இருக்கக்கூடிய மருத்துவ முறை தான் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறை. அந்த வகையில இன்றைக்கு தொப்புளில் எண்ணெய் வைத்தால் கிடைக்கக்கூடிய நல்ல பயன்களை பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். 10 பயன்கள்ங்க. 100 பயன்களை பற்றி நம்ம பேசலாம். ஆனா நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்பெல்லாம் வீடியோ பார்த்துட்டு, சார் வீடியோ ரொம்ப பெருசா இருக்கு சார், பெருசா இருக்கு சார்னு கமெண்ட் போடுறதுனால இன்றைக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ நான் சுருக்கமாக உங்களுக்காக நான் பேசுறேன். அதாவது இந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் பெரிய வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? நம்மில் நிறைய பேருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நான் இந்த வீடியோ பேசுறது யாருக்காகன்னா, ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை வைத்து சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையாக கணித்து புரிந்து அதை பயன்படுத்தி இந்த 120 கோடி பேர்ல ஒருத்தர் ஆரோக்கியம் அடைந்தா கூட எனக்கு அந்த புண்ணியமே போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் பேசுறேன். இன்னைக்கு நான் திருவள்ளூர்ல இருந்தேன். எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா என்னை பார்க்க வந்திருந்தாங்க. சென்னையிலிருந்து, நான் இன்னைக்கு சென்னையில இல்லை, திருவள்ளூர்ல இருந்தேன். சரி, என்னை பார்க்கறதுக்காக அங்க டிராவல் பண்ணி வந்தாங்க. அவங்க வந்து மகிழ்ச்சியோட என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்க சொல்றத கேட்டு எங்க குடும்பமே நாங்க மாறிட்டோம் சார். அசைவம் சாப்பிட்றத விட்டுட்டோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், வாக்கிங் போறோம், எல்லாத்துக்கும் மேல சார் இன்னைக்கு டின்னர் நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசாம நீங்க சொன்ன மாதிரி மென்று மென்று சாப்பிட்றோம், அதோட பயனை நாங்க பாக்குறோம் சார்ன்னு சொன்னாங்க. இதை விட ஒரு மருத்துவனுக்கு மிகப்பெரிய ஒரு வரம் என்ன கிடைக்க முடியும் சொல்லுங்க. அதனால பொறுமையா பாருங்க, இதோடைய பலன் என்னங்கிறத யோசிங்க. இதை பயன்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கை எவ்வாறு வாழ முடியும் அப்படின்னு பாருங்க. ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, எதுவுமே முழுசா தெரியாது, அதை பயன்படுத்துறது எப்படின்னு தெரியாது. தொப்புளில் எண்ணெய் விடுவதை விட சிறந்த சுலபமான சிகிச்சை ஒன்று இந்த உலகத்துல இருக்குமா? கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம அம்மா வயிற்றுல இருக்கோம். அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு குடல் பகுதி, நம்முடைய கருப்பை உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த குடல் பகுதி நம்முடைய தொப்புளில் போய் சேர்ந்து நம்ம சுவாசிக்கின்ற காற்று, நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து, நம்ம இரத்த ஓட்டத்துடைய தன்மை, நம் உடல் உண்டாக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு வழியாக இருந்திருக்கிறது அப்படின்னா, அப்ப அந்த வழியாக சத்தும் செல்கிறது, கழிவும் செல்கிறது அப்படிங்கிற வகையில நம்முடைய சக்தி ஓட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான உறுப்பாக அது இருக்கிறது அப்படிங்கிற வகையில, அப்ப எவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஒரு இடமாக, சக்தி பீடமாக அது இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. தொப்புள் கொடி வருது, கட் பண்றோம், போடுறோம், தொப்புள் கொடி விழுந்துருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நவீன மருத்துவம் சொல்லுது, இந்த ஸ்டெம் செல் தெரப்பின்னு வரும்போது குழந்தை பிறக்கும் போதே அந்த தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய அணுக்களை சேகரித்து வைத்துக் கொள்கிறார்கள். அதை அப்படியே சேகரிச்சு வைத்துக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 100 வருஷத்துக்கு. உங்களுக்கு ஏதாவது குணப்படுத்த முடியாத நோய்கள் வரும்போது அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அணுக்களை செலுத்தும் போது புற்றுநோய் குணமாகிறது, இதய நோய் குணமாகிறது. புற்றுநோயை விட மோசமாக உடல்ல இருக்கக்கூடிய தேய்வு நோய்கள்னு சொல்லக்கூடிய நரம்பு நோய்கள், மோட்டார் நியூரான் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய், பார்க்கின்சன் நோய் வரை மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைகிறதுங்கிறத மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பாப்பா கூட நான் பிளாசண்டாவை சேவ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னதான் பாரம்பரிய மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவனாக இருந்தாலும் கூட மருத்துவம் சார்ந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு நான் எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன். மனிதனுடைய வாழ்க்கையை, நோயற்ற வாழ்க்கையை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இறைவனுடைய படைப்பு தான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு 1 லட்சம் ரூபாய் நான் பே பண்ணியிருக்கேன். 15 வருடங்களுக்கு முன்பு பே பண்ணியிருக்கோம். 30 வருட காலத்திற்கு அது பத்திரமா இருக்கும். எப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். அப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தொப்புள் பகுதி எவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு. மூளையை பத்தி பேசுறோம், கண்களை பத்தி பேசுறோம், இரைப்பையை பற்றி பேசுறோம், மலக்குடலை பற்றி பேசுறோம், நரம்பு மண்டலத்தை பற்றி பேசுறோம். ஏன் இன்றைக்கு தொப்புள் கொடியை பற்றி நாம் பேசுவதே கிடையாது?
இன்றைக்கு நம்ம பேச போறது இதுதான். ஸோ 10 நல்ல பயன்கள். முதலாவது பயன் என்னன்னா, உடல் சூட்டை குறைக்க நீங்க பெருசா மெனக்கிடணும்னே கிடையாது. ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெயோ, நல்லெண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ, நெய்யோ கூட உருக்கி எடுத்து தொப்புல்ல போட்டு கிளாக் வைஸ் மசாஜ்ன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் 30, இந்த பக்கம் 30. இதை செய்யும் போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வர்றது உடல் சூடு குறையுங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், சார் உடல் சூடு குறையணும்னா போய் முதல்ல விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பதில் என்ன தெரியுமா வரும்? ஐயோ சார், விளக்கெண்ணெய் தேய்ச்சா எனக்கு சளி பிடிச்சிடும் சார். சரி, மொத்த உடம்புக்கு தேய்ச்சா தானே உங்களுக்கு சளி பிடிக்கும். தொப்புளுக்கு ஒரு 20-30 சொட்டு விளக்கெண்ணெய் வைக்கலாம்ல. ஸோ தொப்புளுக்கு ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெய் வைத்து நீங்க கிளாக் வைஸ் மசாஜ், 30 இந்த பக்கம் 30 இந்த பக்கம். இந்த தொப்புளுக்கு எண்ணெய் வைப்பதற்கு நேரங்காலமே தேவையில்லைங்க. நீங்க காலையில எழுந்த உடனே செய்யலாம், இரவு படுக்கும்போது செய்யலாம், எப்ப வேணாலும் செய்யலாம். இதை செய்யும் போது என்ன ஆகும்? நம்முடைய உடல் சூடு குறையும். ஒரு 30 டே சேலஞ்ச் எல்லாருமே எடுத்துங்க. வீட்டில் எல்லாரும் இருக்கீங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது, தினசரி ராத்திரி படுக்கும்போது ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெய் வச்சு கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணுங்க. இன்னிலிருந்து 30 நாள். 31வது நாள் எனக்கு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவோட கமெண்ட்ல நிச்சயமா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும். 30 டேஸ் இதை யூஸ் பண்ண பிறகு உங்க உடல் சூடு எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்து வரப்போது கோடைக்காலம். கடுமையான கோடை காலத்துக்குள்ள போறோம் இந்த முறை. ஏன்னா குளிர் அதிகம்னா கோடை அதிகமாகும், குளிர் அதிகமா இருக்கு, கோடை அதிகமாக போகுது, வறட்சி நம்மளை போட்டு தாக்க போகுது. அதனால உடலை குளிர்ச்சி செய்வதற்கு சிறந்த, பணமே செலவில்லாத, சுலபமான, எல்லாரும் செய்து கொள்ளக்கூடிய, எந்த விதமான நேரமும் நமக்கு செலவு செய்யக்கூட தேவையில்லாத ஒரு சிகிச்சை தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது. 30 சொட்டு விளக்கெண்ணெய் வைங்க. விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வைங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வைங்க. நான் ரொம்ப குளிர்ச்சி சூடு சார், என்ன பண்றதுன்னா நெய் வைங்க, தொப்புள்ள வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உடல் சூடை குறைப்பதற்கு சிறந்த சிகிச்சை இது தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது தான், தினசரி வைக்கிறது. இதை டெய்லி பண்ணணும். ரெண்டாவது, யாருக்கெல்லாம் மூல நோய் இருக்கு, பௌத்திர நோய் இருக்கு, ஆசனவாய் கடுப்பு இருக்கு, மோஷன் போயிட்டு வந்தாலே அப்படியே நெருப்பு மிளகாப்படியை வச்சு தேய்ச்சா மாதிரி எரியுது சார், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் சார், சீட்ல உட்கார முடியல சார், ஒரு பக்கமா சாஞ்சி உட்கார்றேன் சார். கிளைண்ட்லாம் என்ன பார்க்க வரும்போது கேட்குறாங்க, சார் என்ன சார் ஒரு பக்கமா சாஞ்சி உட்காந்துருக்கீங்க, உடம்பு முடியலன்னு கேட்குறாங்க சார். யார்கிட்ட போய் சொல்றது சார் எனக்கு ஆசன வாயில எரிச்சல் இருக்குன்னு? காலேஜுக்கு 1.5 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்றான் சார் பையன். நைட்டு வந்தானா ஆசன வாயை அரிக்குது, ரொம்ப எரிச்சலா இருக்குன்னு சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறான். டாக்டர்ஸ் கிட்ட போறோம், எக்ஸாமின் பண்றாங்க, கொலனோஸ்கோபி பண்றாங்க, எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க சார். டாக்டர் கிட்ட போறோம், எல்லாமே பண்ணி பார்த்துட்டு கடைசியா எனக்கு சொல்றாங்க, ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன் தடவுங்கிறாங்க. நாங்க தடவுறோம். நான் ஆயின்மெண்ட் தடவுன பிறகு நான் பார்த்தாலும் கூட எனக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எரிச்சலும் வலியும் குறையல. ஆசனவாய் எரிச்சல், ஆசனவாய் கடுப்பு, ஆசனவாயில கடுமையாக முள் குத்துவது போல வறட்சி, கடுமையான ஆசனவாயில ஏற்படுகின்ற அரிப்பு, மூல நோய், பௌத்திர நோய், ஆசனவாய் சார்ந்த மலச்சிக்கல் சார்ந்த நோயோடு யார் இருந்தாலும் ஒரு 30 சொட்டு விளக்கெண்ணெயை இரவு படுக்கும்போது உங்களுடைய தொப்புள்ள வைங்க. காலையில எழுந்திரிச்சு பாருங்க, மலம் கழிக்கும் போது மலம் கழிந்தது போல நல்ல உணர்வு இருக்கும், எந்த சிரமமும் இருக்காது, வலி வேதனையும் இருக்காது. ஒரு நாள் செஞ்சுட்டு பலன் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, குறைஞ்சது 1 மாசம் தொடர்ந்து செய்யுங்க, சிரமங்கள் குறைவதை பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய ஆண்களை நான் பாக்குறேங்க, குடும்பத்தை விட்டு வெளியில வந்து ஒரு மேன்ஷன்ல தங்கி வெளி உணவுகளை சாப்பிட்டு, இல்ல கம்பெனில கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு, உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட முடியாமல், ஒரு ஆரோக்கியத்திற்கான உணவை வாங்கி கூட சாப்பிட முடியாமல் சிரமத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ இளைஞர்களை நான் பார்க்கிறேன், இளம் பெண்களையும் நான் பார்க்கிறேன். எனக்கு அந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்து, ஒரு பையன் 16 வயசு குடும்பத்தை விட்டு சென்னையில வந்து ஒரு கோயம்பேடுல ஒர்க் பண்றான். அங்க கிடைக்கக்கூடிய பரோட்டா, அங்க கிடைக்கக்கூடிய தோசை தான். வந்து அழுதான், சார் எனக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் தான் சார் சம்பளம், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 3000 ரூபாய் தான் சார் அனுப்புறேன், மூலம் வந்துருச்சு சார், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் போக மாட்டேங்குது சார், மோஷன் போனாலே பிளட்டு போகுது சார், நான் என்ன சார் பண்றது, மருந்து வாங்க கூட காசு இல்லை சார், ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார்னு வந்தான். அவனுக்கு 2 மாசம் மருந்துகளை நான் இலவசமா கொடுத்துட்டு அந்த தம்பி கிட்ட சொன்னேன், தம்பி இந்த மருந்து சாப்பிடும்போது மூலம் குணமாயிரும், ஆனா நீ செய்யற வேலைக்கு, நீ செய்யற சாப்பாட்டுக்கு
உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீ இந்த விளக்கெண்ணெயை கொஞ்சம் வாங்கிக்கோ, இல்லை தேங்காய் எண்ணெயை டெய்லி நைட்டு படுக்கும்போது 10 சொட்டு 2 ஸ்பூன் நிறையவே எடுத்து தொப்புல போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு படுப்பான்னு சொல்லி அமிச்சேன். ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த பையன் வந்து என்கிட்ட சொன்னான், சார் ஒண்ணுமே இல்லை சார். அவன் இன்னொருத்தர் அவங்க முதலாளியை கூப்பிட்டு வந்தான் இதே மூல பிரச்சனைக்காக. என்ன தெரியுதா சார் அப்படின்னா, எனக்கு தெரியலடாகண்ணா, யாரு நீ அப்படின்னு. நீங்க தான் சார் எண்ணெய் வைக்க சொன்னீங்க, நீங்க எண்ணெய் வச்ச உடனே எனக்கு இப்ப பிரச்சனையே இல்லை சார், நல்லா இருக்கேன்னா. இது எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியில் வந்து வெளி உணவுகளை சாப்பிட்டு கஷ்டப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நோய் எதுனா மூல நோய் தான். ஆனா அந்த மூல நோயை எந்த மருந்தும் உட்புறமாக இல்லாமல், உணவுகளுடைய கட்டுப்பாடுகள் கூட இல்லாமல், காலை கடன் கழியும் போது ஏற்படுகின்ற வலியையும் வேதனையும் எரிச்சலையும் குறைப்பதற்கு இந்த தொப்புள்ள எண்ணெய் வைத்தல் மிகச்சிறந்த சிகிச்சைங்க. இதை நம்ம எல்லாருமே செய்யணும். மூன்றாவது சிறுநீர் கடுப்புங்க. எல்லாம் குளிர்காலத்துல இருக்கும், நம்ம தண்ணி குடிக்கிறோமோ இல்லையோ ஒண்ணுக்கு போறதுல நமக்கு எதுவுமே பிரச்சனை வராது. இன்னொரு 15 நாள் வெயிட் பண்ணுங்க, சித்திரை ஆரம்பிக்கட்டும், அப்புறம் பாருங்க ஒண்ணுக்கு போகும்போது ஒண்ணுக்கு போறதா இல்ல உள்ள இருந்து சுடுதண்ணி போதான்னு தெரியாத அளவுக்கு உடல் சூடாகி எரிச்சலோட ஒண்ணுக்கு போகும். அதுவும் பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற வலிகளும் சிரமங்களும் இருக்கே அப்பா, வார்த்தைகளால விவரிக்கவே முடியாதுங்க. நிறைய அலுவலகங்கள்ல கழிப்பறை கூட சுத்தமில்லாத ஒரு சூழல் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த பெண்களுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கே பயப்படுவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. காரணம் சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சலும் வலியும் குத்தல் வலிகளும். சிறுநீர் கழிக்கும் போது உணர்வற்று இருந்தா பரவாயில்லைங்க, ஒரு 100 முட்களோடு சிறுநீர் வரும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி வரக்கூடிய அந்த சிறுநீர் தாரையில் ஏற்படுகின்ற எரிச்சலையும் வலியலையும் குறைக்கணும் அப்படின்னா அதற்கு சிறந்த ஒரு உபாயம் தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய டெலிவரி வேலை செய்யக்கூடிய ஆண்கள், இன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்த அமேசான்ல ஒர்க் பண்றேன்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன் சார் ஒண்ணுக்கு போற பிரச்சனைக்காக. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எனக்கு டாய்லெட் போகணும் சார், ஒண்ணுக்கு போகணும், அப்படியே முட்டிட்டு வரும் சார், போய் நின்னா ஒரு 10 மில்லி 20 மில்லி வரும். எல்லாம் ஸ்கோப்பி பண்ணி பார்த்தாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு, எதுவுமே இல்லை. 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடிப்பேன் சார், எப்படி போகுதுன்னே தெரியாது. 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்து எண்ணெய் வச்ச பிறகுதான் சார் எனக்கு வந்து ஒண்ணுக்கே போகுது, சொட்டு சொட்டா போறதெல்லாம் இல்லாம இப்ப நல்லா ஃப்ரீ ஃப்ளோவா ஒண்ணுக்கு போகுது. முன்னாடி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எங்கடா நிறுத்த முடியும்னு வண்டியை நிறுத்திட்டு, வண்டியில பொருள் இருக்கும் சார், யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களாங்கிற பயம், இந்த பக்கம் போய் ஒண்ணுக்கு போகணும், நரக வேதனை சார். இப்பதான் 2 மாசமா நிம்மதியா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கிய ஒரு சுலபமான வழி எதுனா தொப்புளுக்கு எண்ணெய் வைக்கிறது தான். அவ்வளவு சிறந்த அளவுல சிறுநீர் எரிச்சலை குறைக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். 4வது வயிறு உப்புசம்ங்க. இன்றைக்கு வயிறு உப்புசம் இல்லாத மனுஷன் யாராவது இருக்கானா? நல்லா அந்த 40 வயசுல இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், மத்தியானம் சாப்பிட்ட உடனே பெல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி போடாத ஆள் யாராவது இருக்கீங்களா? காலையில மோஷன் போன உடனே வயிறு ஸ்லிம்மா இருக்கு சார், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பெருசாகுது, லஞ்சு சாப்பிட்டா 2 மடங்கு பெருசாகுது, ஈவினிங் வீட்டுக்கு வந்து டாய்லெட் போய் கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் குறையுது, திருப்பி தூங்கி எழுந்தாதான் கொஞ்சம் குறையுது. இதுல வயிற்றுக்குள்ள சாப்பாடு சாப்பிட முடியாம, சாப்பிடாம இருக்க முடியாம நரக வேதனையில இருக்கும் சார்ன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம எவ்வளவு பேர் இருக்கும் இல்லையா? இதுக்காக ஒரு காலையில எழுந்த உடனே ஒரு பாண்டாப்ரசோல் சார்ந்த மாத்திரைகளை சாப்பிட்றது, வெளியில போகும்போது வெறும் ஜீரக தண்ணியை கொண்டு போய் குடிக்கிறது, அது இதுன்னு 1000 சிகிச்சைகளோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேருக்கு தெரியுங்க வெறும் தொப்புள்ள எண்ணெய் வச்சா அந்த கேஸ் ட்ரபிளே குணமாயிருங்கிறது? இன்னைக்கு கேஸ் ட்ரபிள்னால நீங்க அவதிப்படுறவங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, கணவன், அப்பா, தாத்தா, அம்மா, தங்கை, பாட்டி, குழந்தை, யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்து மசாஜ் பண்ணுங்க, ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுங்க. சைக்கிள் டயர்ல காத்த இறக்கி விட்டது மாதிரி வயிற்றுல இருக்கிறது கீழ் வழியாகவும் மேல் வழியாகவும் புசு புசுன்னு போய் வயிறு டக்குன்னு ஃபிளாட் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்டுல ஒரு 2 மாசம் குழந்தை இருக்கு, கேஸ் ட்ரபிள் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. வசம்ப லேசா சுட்டு கறியை எடுத்து தொப்புல அப்படி தடவுவாங்க. 5 மினிட்ஸ் குழந்தை ஓன அழுதுன்னு இருக்கும். அந்த வசம்ப எடுத்து தடவுன உடனே டர்ன்னு ஒரு கேஸ் போகும், இல்ல மோஷன் போகும். 5 மினிட்ஸ்ல குழந்தை நார்மல் ஆயிரும். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வசம்ப ஏன் தொப்புள்ள தடவுறோம்? ஏன்னா அந்த இடத்துலதான் இருக்கு முக்கியமான வர்மம்.
அப்ப நீங்க அதை சரி பண்ணீங்கன்னா உங்க வயத்துல இருக்கக்கூடிய அந்த கேஸ் சுத்தமா இல்லாம போகும். எப்படி சிறுநீர் தொற்றோடு அவதிப்படுபவர்களுக்கும் மலப்பாயில ஏற்படுகின்ற அரிப்புகளுக்காக அவதிப்படுபவர்களுக்கும் உடல் சூடினால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த எண்ணெய் தொப்புளில் வைப்பது சிறந்த சிகிச்சையாக இருக்கிறதோ, அதே போல வாய்வு தொந்தரவோடு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த தொப்புளில் எண்ணெய் வைப்பது மிகச்சிறந்த சிகிச்சை. 5, இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயம். வயிற்றுக்கும் நம்முடைய மூச்சு குழாய்க்கும் என்ன சம்பந்தம், நுரையீரலுக்கும் என்ன சம்பந்தம்? பொதுவா அந்த ஆஸ்மா நோயாளிகளை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்ப ஆஸ்மா வரும்னு பாருங்களேன். வயிறு நிரம்ப சாப்பிடும்போது, சாப்பாடு செரிமானம் ஆகாத போது, மலச்சிக்கல் ஏற்படும் போது, அவங்க சாப்பிட்ற உணவு ஜீரணமாகாம வயிற்றுக்குள்ளேயே கல்லு போல தேங்கி கிடக்கும் போது, இந்த 4 டைம் தான் அவங்களுக்கு வீசிங் அதிகமா இருக்கும். நீங்க ஆஸ்மா இருக்கக்கூடிய நோயாளியா இருந்தீங்கன்னா, இல்ல உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. 2 இட்லி சாப்பிடும்போது அவங்களுக்கு மூச்சு வாங்காது, 4 இட்லி சாப்பிட்டா மூச்சு வாங்கும். மோஷன் போலையா? குழந்தைகள்லாம் நான் முதல்ல ஆஸ்மாவோட வரும்போது கேட்பேன், ஏன்டா டெய்லி மோஷன் போறியாம? போறேன்பா. உண்மையை சொல்றா அப்படின்னா சொல்லுவான், இல்ல அங்கிள் 2 நாளைக்கு ஒரு முறை தான் போவேன் அப்படிமா. அப்ப அந்த 2 நாளைக்கு ஒரு முறை அவன் போகும்போது என்னைக்கு அவன் மோஷன் போலையோ, என்ன மருந்து நீங்க கொடுத்தாலுமே அவனுக்கு ஆஸ்மாட்டிக் அட்டாக் இருக்கும். நீங்க நெபுலைஸ் பண்ணா கூட அதோட எஃபெக்ட் 1 மணி நேரம் தான் இருக்கும். உடனே பாத்தீங்கன்னா திரும்ப மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? தொப்புள்ள எண்ணெய் வச்சா போதுங்க. நீங்க தொப்புள்ள எண்ணெய் வச்சு தேய்க்கும் போது உங்களோட டயாஃப்ராம்னு சொல்லக்கூடிய உதரவிதானம், நம்மளுடைய மார்பு கூடையும் நம்ம வயிறையும் பிரிக்கக்கூடிய உடலுடைய மிக உறுதியான தசைகளில் ஒன்று. நுரையீரல்ல காற்று நீங்க உள்ள இழுக்கிறீங்க, நுரையீரல் கீழே போகுது, திருப்பி எப்படி மேல வரும்? இந்த உதரவிதான தசை புஷ் பண்ணாதான் மேல வரும். அப்ப இந்த உதரவிதானத்தில் ஏற்படுகின்ற அழுத்தத்தால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா சார்ந்த மூச்சுக்குழல் அழற்சி சார்ந்த நோய்களுக்கு தொப்புள்ள எண்ணெய் வச்சாலே போதும். உதரவிதானம் அழகா கீழே போவும் மேல வரும், கீழே போவும் மேல வரும், மூச்சு விடுறது சுலபமா இருக்கும். ஆஸ்மாட்டிக் அட்டாக் அன்னெசரியா வரது நம்ம தவிர்க்க முடியும். ஏன்னா நுரையீரல் பாதிப்பு நோய் இல்லாத மனிதனே கிடையாதுங்கிற அளவுக்கு கோவிட் பெருந்தொற்று 160 பேரை என் நுரையீரல் நோயாளியா மாத்திருச்சு. ஒரு பஃப் எடுக்கணும், இல்ல ஒரு பிராங்கோ டைலேட்டர் சாப்பிடணும், அப்பப்போ ஊசி போடணும், டெய்லி நைட்ல நெபுலைஸ் பண்ணணும், ஆக்சிஜன் சிலிண்டரோட இருக்கணும். இதுவே நம்மில் நிறைய பேருக்கு வாழ்க்கையா மாறி போனா கூட சிரமம் இல்லாம இருக்க முடியும்ல, கஷ்டப்படாம இருக்க முடியும்ல. அந்த கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு தொப்புள்ள எண்ணெய் வச்சா போதும். மருந்து மாத்திரை செய்யற உதவியை விட தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறதுனால செய்யக்கூடிய உதவி மிகப்பெரிய உதவி. அதை எடுத்து நல்லா வயிற்றுல அப்படி தேய்ச்சிங்கன்னா போதும், நல்லா ரிலாக்ஸா நீங்க இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ எல்லா நுரையீரல் நோயாளியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, அப்பா, அண்ணா, அக்கா, பாட்டி, தங்கச்சி, மனைவி யார் இருந்தாலும் சரி, அவங்க செய்யலைனாலும் நீங்க யாராவது ஒருத்தர் செய்யணும்னு கட்டாயப்படுத்தி லேசா சூடு பண்ணி ஒரு 5 மில்லி விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ வயிற்றுல ஆலிவ் ஆயிலோ போட்டு அப்படியே லேசா மசாஜ் பண்ணுங்க. 30 முறை கிளாக் வைஸ், 30 முறை ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது வலப்புறமாக 30 முறையும் இடப்புறமாக 30 முறையும் பண்ணுங்க. 30 நாள் பண்ணுங்க. 31வது நாள் இந்த வீடியோ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, சார் நான் 30 டேஸ் இதை பண்ணேன், எனக்கு வீசிங்ல இந்த சேஞ்ச் இருந்தது, என்னோட பிரீத்திங்ல இந்த மாற்றம் இருந்தது, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மில் நிறைய பேர் உண்மையை மற்றவர்கள் சொல்லும் போது, அனுபவித்து சொல்லும் போது உணர்ந்து செய்யறோமே தவிர யாருமே நாமா செய்யணுங்கிற அக்கறையில செய்யறதே கிடையாது. அதனால கொஞ்சம் கவனமா நம்ம செய்யணும். 6வது மாதவிலக்கு வலிகள்ங்க. இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகளை பார்க்குறேன். நிறைய பெண் குழந்தைகளை என்னை பார்க்க வரும்போது 4 பிரச்சனை சொல்லுவாங்க. 1, மாதவிலக்கு நேரங்கள்ல ஏற்படுகின்ற கடுமையான வலி. மாதவிலக்கு வந்தாலே ஸ்கூல் போறது கிடையாது, காலேஜ் போறது கிடையாது, மருந்தோட தான் இருக்கேன், ஒரு மாத்திரையை போட்டுட்டு தான் போக முடியுது, இல்லைன்னா வீட்டில் படுத்து ஓய்வெடுக்கிறேன். காலையில படுக்கிறவங்க ராத்திரி வரலாம் எழுந்துக்கிறதே கிடையாது. இது ஒரு பிரச்சனை. 2வது, மாதவிலக்கு வந்தாலே வயிறு முறுக்கி முறுக்கி வாந்தி வர ஆரம்பிக்குது, பேதியாக ஆரம்பிக்குது. அந்த 2 நாள்ல எந்த வேலையும் என்னால செய்ய முடியல. 3வது, மாதவிலக்கு சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது, மாதவிலக்கு ஏற்படும் போது கடுமையான உதிரப்போக்கு ஏற்படுகிறது. 4வது, மாதவிலக்கு வந்தாலே என் உடம்பு அப்படியே ப்ளோட் ஆயிடுது. அந்த 5 நாள் வந்து ஏதோ என் உடம்புல ஒரு 4 கிலோ 5 கிலோ எடையை தூக்கிட்டு நடக்கிற மாதிரி எனக்கு சிரமமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய 4 பிரச்சனைக்கும்
ஒரே சுலபமான தீர்வு எதுன்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல விளக்கெண்ணெய் வைக்கிறதாங்க. நல்லா விளக்கெண்ணெய் எடுங்க பிள்ளைங்களுக்கு, டெய்லி வைங்க. சரி, இன்னைக்கு எல்லாருமே செய்யற தப்பு என்ன தெரியுமா? எல்லாம் சொல்லுவாங்க, சார் மாத விளக்கு நேரத்துல குழந்தை துடிச்சு கதறா சார்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், விளக்கெண்ணெய் வைங்கம்மா அப்படின்னா, சார் நான் வச்சு பார்த்தேன் எனக்கு வேலையே செய்யலம்பாங்க. எப்பமா வச்சேன்? வலி வரும்போது வச்சேன். வலி வரும்போது வச்சா வேலை செய்யாது. தினசரி வைங்க, இந்த பிரச்சனையே இல்லாம இருக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா, ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை நாம் செய்வது கிடையாது. நோய் வந்த பிறகுதான் அந்த முயற்சிகளை செய்து அதையும் தொடர்ந்து செய்யாமல் எனக்கு பலனளிக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னா பண்ண முடியாது. நல்லா காதுக்கு சொட்டு மருந்து விட சொன்னா பண்ண முடியாது. மூக்குக்கு சொட்டு மருந்து விட தான் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் தொப்புளுக்கு ஒரு 10 சொட்டு எண்ணெய் வைக்கிறதுல நம்ம என்ன குறைஞ்சிருப்போம்? வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், பெண்கள், மெனோபாஸ் முடிஞ்ச பிறகு கூட இருக்கக்கூடிய பெண்கள் அதை செய்யும் போது அவங்க உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறத உணர முடியும். 7வது, இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஹார்மோன் பிரச்சனைகள். 3 பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். குழந்தை வயதுக்கு வரும்போது ஏற்படுகின்ற பிரச்சனை, பிரசவ காலத்திற்கு பிறகு ஏற்படுகின்ற ஹார்மோன் பிரச்சனை, மெனோபாஸ் முடிந்த பிறகு மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற ஹார்மோன் பிரச்சனை. இது தைராய்டு பிரச்சனையா இருக்கலாம், ஈஸ்ட்ரஜன் மாற்றமா இருக்கலாம், டெஸ்டோஸ்டிரான் அதிகமா இருக்க மாற்றமா இருக்கலாம், ப்ரொஜெஸ்ட்ரானுடைய மாற்றமா இருக்கலாம், எல்ஹெச் மற்றும் எல்எஸ்ஹெச்சோட மாற்றமா இருக்கலாம். எல்லாமே அவங்கள கடுமையா பாதிக்குது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போது மருந்து மாத்திரைகளை தேடித்தான் போறோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பாப்பா இருக்கா, 10 வயசு ஆச்சு. அவளுக்கு டெய்லி நைட்டு படுக்கும் போது எண்ணெய் வைத்து படுக்கக்கூடிய ஒரே ஒரு பழக்க மாற்றத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன். இந்த குழந்தைக்கு எப்பவுமே ஹார்மோன் ப்ராப்ளமே வராது. அவ்வளவு சீரான ஒரு ஆரோக்கியத்தோட அந்த குழந்தை இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம யோசிப்போம்ல, நம்ம குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கொள்ளு பாட்டி நல்லா ஹெல்தியா இருப்பாங்க, பாட்டி கொஞ்சம் ஹெல்தியா இருப்பாங்க, அம்மா ரொம்ப மோசம், பொண்ணு அதை விட மோசம், பேத்தி அதை விட மோசமா இருப்பாங்க. என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கொள்ளு பாட்டியும் பாட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரையிலும் நைட்டு படுக்கும்போது தொப்புல எண்ணெய் வைப்பாங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க, காதுக்கு எண்ணெய் போடுவாங்க. நான் இன்னும் கிராமங்கள்ல பாக்குறேன், கண்களுக்கு எண்ணெய் போட்டு குளிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கக்கூடிய நிறைய பெரியவர்களை பார்த்திருக்கேன். நானே வியந்த ஒரு மனிதர் பாண்டிச்சேரியில இருக்கார், 92 வயசாச்சு, கேட்ராக்ட் கிடையாது. அவர்கிட்ட நான் பேசும்போது கேட்பேன், எப்படி இது சாத்தியம்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 85 வருஷமா டெய்லி காதுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு, தலைக்கு எண்ணெய் வைக்காம நான் குளிச்சதே கிடையாது சார். காய்ச்சல் வந்தா கூட அந்த ஒரு நாள் மிஸ் ஆகும் சார், இதுவரையில நான் மிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லுவார். இதுதாங்க உண்மை. இன்னைக்கு மருந்தோ, மாத்திரைகளோ, சிகிச்சைகளோ, உயர்ந்த உணவுகளோ நம்மை காப்பாற்றாது. ஆனா இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கன்சிஸ்டண்டா நம்ம செய்யும் போது பெரிய மாற்றம் வரும். அதனால அன்பு சகோதரிகளே, நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியை ஆரம்பிச்சு, மகள் ஆரம்பித்து, தங்கை ஆரம்பித்து, அக்கா ஆரம்பித்து, பாட்டி வரை யார் வீட்டுல இருந்தாலும் இரவு படுக்கும் போது 10 சொட்டு விளக்கெண்ணெயை வயிற்றில் வைத்து 30 முறை வடப்புறம் 30 முறை இடப்புறம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை மசாஜ் பண்ண சொல்லுங்க. நைட்ல பண்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்னா காலையில எழுந்த உடனே பண்ண சொல்லுங்க, குளிச்சிட சொல்லுங்க. இது ரொம்ப சுலபமானது. இதை விட சுலபமான ஒரு சிகிச்சையை சித்தர்கள் எப்படி நமக்கு சொல்லித்தர முடியும்? இறைவன் எப்படி நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்க முடியும்? அதனால இதை செய்ய முடியுமான்னு பாருங்க. 8வது, இதயத்தை பலப்படுத்த மிகச் சிறந்த மருந்து எதுனா தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது தான். நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு ஸ்வஸ்த விருத்தம்னு சொல்லக்கூடிய சோசியல் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வயதான ஆசிரியர் இருந்தார். அவர் இப்ப இல்லை. அவர் அப்பவே பார்த்தீங்கன்னா வயது நான் காலேஜ் படிக்கும் போதே அவருக்கு 70 வயது. அப்ப அவர் திரும்ப திரும்ப இந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கக்கூடிய சிகிச்சையை வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளிக்கும் அவர் சொல்லுவார். இப்போ ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் திருச்சியை சேர்ந்தவர். ஒரு நாள் அவர் படிப்பெல்லாம் முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு முறை நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், நிறைய சந்தேகங்கள் இருந்தது, அதுல ஒரு சந்தேகமா இதை கேட்டேன். ரொம்ப ரொம்ப அதை கேட்டவுடனே அவர் முகம் ரொம்ப பெருசா மலர்ந்துருச்சு. அவர் உட்கார்ந்து படுத்துட்டு இருந்தவர் கொஞ்சம் உட்கார வைக்க சொல்லி உட்கார வச்சுட்டு என்கிட்ட சொன்னாரு, எனக்கு இந்த 50 வருஷத்துல இந்த கேள்வியை யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நான் வெயிட் பண்ணேன், நீ தான் கேட்டிருக்க,
இந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உன்னிடம் வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளிக்கும் நீ சொல்லணும். நீ அந்த மாதிரி சொல்லி அவங்க அதை பயன்படுத்தினாங்கன்னா அவங்க உடம்பு ஆரோக்கியம் அடையும் போது உனக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் 1000 கோடி ரூபாய் நீ சம்பாதித்தாலும் உனக்கு கிடைக்காது. அதனால தவறாமல் இதை நீ பரிந்துரை செய். காரணம், நேரடியாக இன்றைக்கு ஹோமத்துல ஒரு நெய் போடுறோம்னா, அவர் சொன்ன உதாரணம் தான். இப்ப ஒரு ஹோமம் நம்ம பண்றோம், தேவர்களும் இறைவனும் அந்த இடத்துல அவர்களுடைய அவிர்ப்பாகத்தை எடுத்து செல்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம ஹோமம் பண்றோம். இப்போ ஹோமத்துல நம்ம என்ன போடுறோம்? நிறைய நவ தானியங்களை போடுவோம், பட்டு வஸ்திரங்களை போடுவோம், என்னென்னமோ போடுறோம். இதெல்லாம் போடுறது எதுக்கு? இதெல்லாம் தேவர்கள் கொண்டு போவாங்க. தேவர்கள் கொண்டு போய் நமக்கு தேவையான லோகக்ஷேமமாக உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவையான நல்ல விஷயங்களை சுபிக்ஷமாக நம்மை வைத்திருக்க உதவுவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம ஹோமம் பண்றோம் இல்லையா? அப்ப நம்மளோட நம்பிக்கை என்ன இருக்கு? இதை இப்படி செஞ்சா இப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதை விட சிறப்பானது உன்னோட வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புளில் இருக்கக்கூடிய அக்னி, ஜடரா அக்னின்னு சொல்லக்கூடிய மனிதனுடைய உடலை இயக்கக்கூடிய அந்த அக்னிக்கு நீங்க போடக்கூடிய அவிர்ப்பாகம் தான் இந்த எண்ணெய் வைப்பது. அப்ப எப்படி ஒரு ஹோமம் பண்ணா எனக்கு இவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் நீங்க யோசிக்கிறீங்களோ, அது போல உங்க தொப்புள்ள நீங்க போடக்கூடிய எண்ணெய்ங்கிறது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜடராகினியை அதிகப்படுத்தும் போது உன்னுடைய ஆயுள் நீண்டு கொண்டே வரும். நீ சாமியை வெளியில போய் தேட வேணாம், உன்னோட உடம்புக்குள்ளேயே சாமி இருப்பாரு, நீ ஆரோக்கியமா இருப்பேன்னு அவர் சொன்ன உதாரணம். இந்த உதாரணத்தை அவர் எனக்கு சொல்லி கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆச்சுங்க. இன்றைக்கும் என்னோட மனதுல ஞாபகம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது இதை செய்யணும். இதை செய்யும் போது நமக்கு 3 சக்கரங்கள் மிகப்பெரிய அளவில் பலப்படும் அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. இன்னைக்கு மனுஷன் நல்லா இருக்கணும்னா, நேர்மறை எண்ணத்தோட இருக்கணும்னா நமக்கு மூலாதார சக்கரம் பலப்படணும். மனிதன் நல்லா இருந்தா மட்டும் போதாது, சந்ததியை உருவாக்க வேணும்னா நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் வேலை செய்யணும். இது மட்டும் போதாது, நம்முடைய பணம் ஈட்டுதல், பொருள் ஈட்டுதல், சொத்து சொகத்தோட நம்ம இருக்கணும்னா நம்ம மணிப்பூரக சக்கரம் வேலை செய்யணும். இந்த கீழே இருக்கக்கூடிய 3 சக்கரங்கள் நல்லா வேலை செஞ்சா மட்டும்தான் மனிதனால மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களை சீராக்குவதற்கு சித்தர்கள் சொல்லி கொடுத்த சுலபமான சிகிச்சை தான் இந்த தொப்புள்ள எண்ணெய் வைப்பது. அதனால கவலையில் வருபவன், மனநோயாளி, புற்றுநோயாளி, இதய நோயாளி, நீ யாருன்னு பார்க்காது, யாரா இருந்தாலும் தொப்புள்ள எண்ணெய் வைக்கவை. அவங்களுடைய சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் சீராகி கொண்டே வரும். அவர்களுக்கே தெரியாது அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய, ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட தீர்ந்து போகும்னு அந்த அறிஞர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது இன்றைக்கு வரையிலும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால நமக்கு எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது, சுடு தண்ணி குடிக்கிறது நல்லது, எப்படி கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையல் சாப்பிட்றது நல்லது, அது போல தவறாம நீங்க எல்லாரும் எண்ணெய் தேய்க்கணும். 10 சொட்டு 30 சொட்டு எண்ணெய் தொப்புள்ள வச்சு மசாஜ் பண்ணணும். காசா பணமாங்க, ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி அதை நம்ம செய்ய போறோம். படுத்துட்டு நம்ம செய்ய போறோம். இதை செய்யும் போது உங்களுடைய சக்கரங்கள் பலமடையுதுன்னா, உங்களோட மூலாதாரம் பலமடைஞ்சாலே உங்களோட குறிக்கோள்கள் நீங்க அடைஞ்சிட முடியும். உங்களோட சுவாதிஷ்டானம் பலமடைஞ்சாலே உங்களுடைய இனப்பெருக்க மண்டலம் அவ்வளவு நல்லா வேலை செய்யும். உங்களோட மணிப்பூரகம் பலமடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சக்கர நோய் கிடையாது, உங்க கிட்னி நல்லா இருக்கும், எல்லாமே நார்மலா இருக்கும். பாருங்களேன், சக்கர நோயாளிகளுக்கு இதைவிட சிறப்பான உறுப்புகளுடைய செயல் இழந்து போகக்கூடிய நோயை தடுக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? சக்கர நோயாளிங்க வரும்போது எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், படுக்கும்போது எண்ணெய் வைக்காம படுக்காதீங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார்பாங்க, உன் கிட்னியை காப்பாற்றணும்னா இதான் பண்ணணும் அப்படின்னு. நீங்களும் பண்ணுங்க. நோய் வந்த பிறகு மருந்தை தேடாதீங்க, நோய் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. 9வதுங்க, ஆண்மை குறைவை தடுக்க சிறந்த சிகிச்சை எதுன்னா தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறதாங்க. உடனே என்கிட்ட சொல்லாதீங்க, சார் எனக்கு எழுச்சியே இல்லை, நான் நாளைக்கு தொப்புள்ள எண்ணெய் வச்சா நாளன்னைக்கு எனக்கு எழுச்சி வந்துருமா? தயவுசெய்து இது தவறான கேள்வி. ஆனால் இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க 20 வயசு, 18 வயசு, 17 வயசு பசங்க இருக்காங்கன்னா இன்னைக்கு அவனோட தொப்புள்ள எண்ணெய் வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அவன் 1 குழந்தை 2 குழந்தை இல்லை, 16 குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வளர்ந்து விடுவதை பார்க்க முடியும். நான் பார்க்கிற 100 பேர் தம்பதிகள்ல 60 குழந்தை இல்லாதவர்கள் இருக்காங்கன்னா அதுல 50 பேருக்கான காரணம் என்னன்னா ஆணாகத்தான் இருக்காங்க, பெண்ணாக இருப்பது கிடையாது. அப்ப ஆண்களுக்கு உயிரணுக்கள் கிடையாது, நீந்துகின்ற உயிரணுக்கள் இல்ல, திறமையான உயிரணுக்கள் இல்ல,
வலுவான உயிரணுக்கள் இல்லைன்னு எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம பார்க்கறோம் இல்லையா? இவை அனைத்தையுமே சரி செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது மெனக்கிட வேண்டியது நிறைய இருக்கு. ஹார்மோன் மாத்திரைகள், ஊசி மருந்துகள், விதவிதமான விலையுயர்ந்த மருந்துகள்னு போறாங்க. எதுவுமே வேண்டாங்க. இன்னைக்கே என்ன வைங்க. நீங்க 20 வயசு இளைஞனா இருக்கீங்களா, இன்னைக்கு தொப்புல என்ன வைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு 35 வயசுல கல்யாணம் ஆனாலும் உங்களுடைய ஆண்மை 1% கூட குறையாம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல யாரெல்லாம் குழந்தை இல்லாத தம்பதிகள், யாரெல்லாம் எழுச்சி இல்லாத ஆண்கள் இருக்கீங்க, யாருக்கெல்லாம் விந்து முந்துதல் இருக்கு, எல்லாம் இன்றைக்கே தொப்புல என்ன வைங்க. 100 days வைங்க. உங்களோட எழுச்சி ஒரு பகுதியாவது மாறி போயிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு தம்பி மதுரையில வந்து பார்த்தாரு. நல்ல அக்கௌண்டன்ட், ஒரு பெரிய ஆசிரமத்துடைய அக்கௌண்டன்ட். ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. கணவன் மனைவி 2 பேருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, எல்லாம் சரியாச்சு. அப்ப என்கிட்ட கேட்டாரு, சார் நான் ஒரு அக்கௌண்டன்ட், சம்பாதிக்கிறதே மாசத்துக்கு 18,000 ரூபாய் தான், குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எங்க சார் போறது அப்படின்னு. நான் அவங்களுக்கு கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து, அது கூட அந்த தம்பிக்கு சொன்னேன், தம்பி இன்னிலிருந்து வயத்துல 30 சொட்டு விளக்கெண்ணெய் வை, 100 நாள் கழிச்சு வா, எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லு. அந்த தம்பி அழகா சொன்னான், சார் இது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும்போது 1 மாசம் எனக்கு யூஸே இல்லை சார். நான் கூட எங்க வீட்டுக்காரம்மா கூட எங்கிட்ட கேட்டாங்க, அதனாலதான் ஒன்றும் புண்ணியமே இல்லை, ஏன் அதை பண்றேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல ஐயா வந்து 100 நாள் சொல்லியிருக்காரு, 100 நாள் நம்ம செய்வோம்னு. ஆனா 50 நாள் கடக்கும் போது காலை நேரங்கள்ல என்னுடைய விரைப்புத்தன்மையை நான் உணர ஆரம்பிச்சேன். ஒரு 80 நாள் ஆகும்போது ஒரு இரவில் 1 முறை 2 முறை செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் எனக்கு ஏற்பட்டது. ஒரு பக்கம் மருந்து சாப்பிட்றோம், ஆனா இன்னொரு பக்கம் உடலுடைய சக்திகள் அதிகமாவதற்கு விலையில்லாத மருத்துவமாக நமக்கு உதவி செஞ்சது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கக்கூடியது. அதனால யாரெல்லாம் வீட்டுல ஆண் குழந்தைங்க இருக்காங்க, நல்லா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல மனிதனா இருக்கணும்னு மட்டும் பாக்குறது இல்ல, கல்யாணம் ஆகி 1க்கு 4 குழந்தைய பெற்று நம்ம கிட்ட கொடுக்கணும்னு தான் யோசிக்கிறோம். அப்ப அது இயற்கையாக நடக்கணும் அப்படின்னா அதற்கு இதை விட சுலபமான சிகிச்சை என்ன இருக்க முடியும்? அதை கொஞ்சம் செய்ய முடியுமான்னு பாருங்க. 10வது ரொம்ப முக்கியமானதுங்க, இன்னைக்கு கண் பார்வை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா தொப்புள்ள என்ன வைக்கணுங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்ணாடி போட்டு சுத்துறத பாக்குறீங்கல்ல. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பேசுறதுக்காக என்ன அழைச்சிருந்தாங்க, நான் அந்த பள்ளிக்கூடம் போயிருந்தேன். போய் பார்த்தா நான் பாக்குற 100 பேர்ல 90 பேர் கண்ணாடியில தான் இருக்காங்க. அந்த ஸ்கூல்லயும் நான் இந்த மாதிரி எண்ணெய் வைப்பதோட முக்கியத்துவத்தை பற்றி பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதை பற்றியும், மாசத்துக்கு ஒரு முறை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்ற பேதிக்கு சாப்பிடுவதை பற்றியும், கீரைகளோட முக்கியத்துவத்தை பற்றியும், உணவை மென்று சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற நல்ல பயன்கள் என்னங்கிறதை பற்றியும் நிறைய அந்த இடத்துல பேசினேன். அதுல முக்கியமாவே எல்லா குழந்தைகளுக்கும் நான் சொன்னது, எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொன்னது, முதல்ல இந்த கண்ணாடியை கழட்டி போடுங்க. நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னு கேட்காதீங்க, நான் போட்டிருக்க கண்ணாடி வந்து பார்வைக்காக கிடையாது. இந்த மாதிரி நாங்க வீடியோஸ் எடுக்கும்போது நிறைய லைட் செட்டிங்லாம் இருக்கும். அந்த லைட்ல இருந்து வரக்கூடிய ஒளி என்னுடைய கண்களை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேனே தவிர என்னுடைய கண் பார்வையில எந்த குறையுமே கிடையாது. நான் டெய்லி தொப்புள்ள எண்ணெய் வச்சுட்டு இருக்கேன், இப்ப இல்ல 25 வருஷமா வச்சுட்டு இருக்கேன். அதோடைய பலன் என்னன்றதை என்னால உணர முடியுது. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் நீங்க என்ன சார் காலையில 3 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரலாம் ஒர்க் பண்றீங்க, எப்படி சார் உங்களால முடியுது? தியானம் எனக்கு அதுக்கு உதவி செய்யுது. பட் உடல் சூடாமல் இருப்பதற்கு எனக்கு இந்த தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுது. நான் எங்க டிராவல் பண்ணாலும் என்னோட டிராவல் கிட்ல விளக்கெண்ணெய் இருக்கும், தேங்காய் எண்ணெய் இருக்கும், பாதாம் ஆயில் இருக்கும், அந்த 3 எண்ணெயும் இருக்கும். எங்க வீட்டுக்காரமா அதை பார்த்து பார்த்து எடுத்து வைப்பாங்க, காலி ஆகிறதுக்கு முன்னாடி வைப்பாங்க, ஃபுல்லா பண்ணி வைப்பாங்க. என்ன காரணம்? ஏன்னா காலையில எழுந்த உடனே தலையில நான் தடவுறது பாதாம் எண்ணெய் தான். அதே போல விளக்கெண்ணெய் தொப்புள்ள வைப்பேன். சில ஹோட்டல்ஸ்ல எனக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குன்னா விளக்கெண்ணெயை உடம்பு ஃபுல்லா தடவேன், இல்லைன்னா வெறும் நல்லெண்ணெய் தடவி குளிப்பேன். ஸோ இந்த பழக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்றது, உங்களுக்கு சொல்றது இல்லை, நான் என்ன செஞ்சு நல்ல பலனை அனுபவித்தனோ அதை உங்களுக்கு சொல்றேன். ஸோ யாருக்கெல்லாம் நல்ல கண் பார்வை வேண்டும், நான் சக்கரை நோயாளி, என்னோட கண் நரம்பு பாதிக்கும், அப்ப கண் நரம்பு பாதிக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நிச்சயமா நம்ம அந்த எண்ணெய் தொப்புளில் வைக்கக்கூடிய சின்ன முயற்சியை செய்யணும். பாருங்களேன், 10 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பத்தி நான் பேசணும்னா இன்னும் 1 மணி நேரம் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா நீங்கெல்லாம் தான் சின்ன வீடியோ போடுங்க, பெரிய வீடியோ வேண்டான்னு சொல்றீங்களே, அதுக்காக நான் இதோட இந்த ஒரு டாபிக்கை விடுறேன். பட் ஆனா எப்படி செய்யணும்ன்ற ஒரு கேள்வி நம்ம மனசுல ஏற்படும். இதை செய்யறதுக்கு நேரம் காலம் தேவையே கிடையாது. காலையில இருந்து இரவு வரை எப்ப வேணா செய்யலாம். ஆனா சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது.
வெறும் வயிற்றோடு செய்வது ரொம்ப நல்லது. எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம்? விளக்கெண்ணெய் நம்பர் 1 பெஸ்ட், 2வது பெஸ்ட் தேங்காய் எண்ணெய், 3வது பெஸ்ட் நல்லெண்ணெய். இந்த 3ஐ விட மிக மிக சிறந்தது எதுன்னா நெய். நல்ல பசு நெய் கிடைக்குதுன்னா நல்லா உருக்குங்க, ஒரே ஒரு ஸ்பூன் வயிற்றுல போட்டு அழகா மசாஜ் பண்ணுங்க. இந்த அப்படியே கொதிக்கும் இல்ல உடம்பு, பெண்களுக்கெல்லாம் மாத விளக்குக்காரங்கள தொட்டாலே கொதிக்கும், உடம்பே வறட்சியா இருக்கும். இந்த நெய்யை போட்டு மசாஜ் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்களேன், அப்படியே உடம்பு குளிர்ந்து போய் விடுவதை பார்க்க முடியும். இதை எல்லாரும் பண்ணலாம். எனக்கு புற்றுநோய் இருக்கு, எனக்கு இதய நோய் இருக்கு, எனக்கு சிறுநீரக நோய் இருக்கு, எது வேணா இருந்து போட்டு நெய்யை மட்டும் வயிற்றுல போட்டு லேசா அந்த மசாஜ் பண்ணா போதும், எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க எல்லாருக்கும் ஒரு சவால், இன்னில இருந்து ஆரம்பிங்க. யாரெல்லாம் இளைஞர்களாக இளம் பெண்களாக இருக்கீங்களோ நீங்கெல்லாம் 30 நாள் அதை ஃபாலோ பண்ணுங்க. 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க 100 நாள் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள எத்தனை பேர் ரியலி சின்சியரா 100 நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இல்ல 30 டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அடைஞ்ச நல்ல பயன்களை என் கூட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன். கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. என்னை பார்க்கறதுக்கு எந்த கன்சல்டேஷன் ஃபீஸும் வேண்டாம். கமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு அது கூட உங்க நம்பரை போடுங்க. என்னோட மருத்துவமனையிலேருந்து உங்களை கூப்பிட்டு என்னை நேரடியாக பார்க்கறதுக்கு, அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக எங்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சொல்றேன். எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் எங்கிட்ட நீங்க பேசலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.